ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 சர்வீசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் 25, 2025 அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து மே 24, 2025ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மே 29லேருந்து மே 31ன்னு சொல்லிட்டு டைம் தராங்க. அப்போ அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 12, 2025ன்னு சொல்லியிருக்காங்க. 9:30 AM to 12:30 PM சொல்லிட்டு வித் டைமோட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். டோட்டலா வந்து ஒரு 25 கேட்டகரிக்கு 3935 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதாவது விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், பர்சனல் கிளர்க், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 கேட்டகரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா போஸ்ட் கோட் செக் பண்ணிக்கோங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருதுன்னு பார்த்துக்குங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்புறம் என்ன பே லெவலில் வந்து பார்த்துக்குங்க. இந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த வேக்கன்சி நம்பர் ஆஃப் வேக்கன்சியில் ஸோ எந்தெந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிக்கு மேலே ஹார்ஸ் சிம்பிள் இருக்குன்னு பாருங்கள். அந்த ஹார்ஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்கும் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சியை அங்கே ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ ஹார்ஸ் சிம்பிள் வந்து இன்க்ளூடிங் வேக்கன்சிஸ் ரிசர்வ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான வேக்கன்சியை நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த ஹார்ஸ் சிம்பிள் வந்து குறிக்கும். சரிங்களா? ஸோ இந்த டேபிளில் கிளியராக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் எலிஜிபிலிட்டி கிட்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், அதாவது 1 ஜூலை 2025 அதன்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 21 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் ஏஜ். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரிங்களா? அது அந்த கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு, அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்க இல்லாத மற்ற கேட்டகரிக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு உண்டான ஏஜ் லிமிட் செக் பண்ணிக்கோங்க. மினிமம் 18லேருந்து 21 வயசு இருந்தாலே போதும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 32லேருந்து அந்தந்த கேட்டகரி வயசு 42, 50, 37ன்னு மாறுது. நீங்கள் தெளிவாக செக் பண்ணது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதே போல் இது பிசி, பிசிஎம், எம்பிசி, அப்புறம் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. ஓகேங்களா? இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் விஓவுக்கு தனியாகவும் அதுக்கப்புறம் அதர் கேட்டகரி போஸ்ட்டுக்கெலாம் தனியாகவும் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் 18லேருந்து 21 வயசு, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 34, 37, 42, 52, 55, 42ன்னு சொல்லிட்டு பிடபிள்யூடி பர்சன், செக்ஸ் சர்வீஸ் மேன், டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றது மாறுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபையோ தகுதி ஆகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதான் பார்த்துங்க கிளியராக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? இதான் ரொம்ப முக்கியம் இந்த டேபிள் வந்து. ஸோ உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? ஏன்னா இப்போ வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி சொல்லியிருக்காங்க இல்லையா? 25 கேட்டகரி போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதில் 10th படிச்சிருக்குங்க. சரிங்களா? அதுக்கு சில போஸ்ட் எலிஜிபிள் ஆகுது. அதுக்கப்புறம் டிகிரி படிச்சவங்களும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் நீங்கள் கிளியராக பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் தான் என்ன நேம் ஆஃப் த போஸ்ட்டு, அதுக்கான போஸ்ட் கோடு என்ன, என்ன சர்வீஸில் வருது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன. விஓவெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 10th குவாலிஃபிகேஷன், அதாவது மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அது 10th குவாலிஃபிகேஷன் தான் மீன் பண்ணுது. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன். அப்புறம் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அதுவுமே 10th குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அப்புறம் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி க்ரைட்டேரியா வந்து மாறும். சப்போஸ் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து கேட்குறாங்களோ, அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கேட்குறாங்களோ, சப்போஸ் உங்கள் டிகிரிலையோ இல்லை டிப்ளமோனா நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி வச்சிருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இல்லை கம்ப்யூட்டர் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் டிசைன் அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா சரிங்களா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் டிகிரிலையோ இல்லை டிப்ளமோலையோ படிக்காமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு சில கேட்டகரிக்கு பொருந்தும். ஓகேங்களா? ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கு, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ்க்கு. சரிங்களா? ஸோ இது போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து தனியாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணுறது நல்லது. அதே போல் டைப்பிஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஹையர் கிரேடு, தமிழில் ஹையர் கிரேடு, இல்லை சீனியர் கிரேடு, லோயர் கிரேடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த டேபிளை கிளியராக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வந்து பார்த்துக்குங்க.
அதே டைப்பிஸ்ட்டுக்கு வேறு போஸ்ட் கோடு இருக்குது. அந்த போஸ்ட் கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் வந்து இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும். நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஓகேங்களா. ஸோ தெளிவாக செக் பண்ணுறது நல்லது ஓகேங்களா. அதே போல் டைப்பிஸ்ட்டுக்கு அகைன் சொல்லியிருக்காங்க பாருங்கள் சரிங்களா. நீங்கள் வந்து டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அல்லது சீனியர் கிரேடில் வந்து முடிச்சிருக்கணும், தமிழ்லையே இல்லை இங்கிலீஷ்லன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான குவாலிஃபிகேஷனை தெளிவாக செக் பண்ணுறது நல்லது ஓகேங்களா. இதெல்லாம் 10th குவாலிஃபிகேஷனில் வருது, இதெல்லாம் டிகிரி குவாலிஃபிகேஷனில் வருதுன்னு சொல்லிட்டு தெளிவாக செக் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் இப்போ ஓரளவு சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இதில் 12மே கேட்டிருக்காங்க சரிங்களா. நீங்கள் வந்து 12th குரூப் இதுனா ஃபாரஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து முடிச்சிருந்தா போதும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி சரிங்களா, இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற குரூப் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இது வந்து அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்ட்லேயே வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த போஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே போல் தான் 12th முடிச்சிருக்கணும். அந்த குரூப்பில் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் லைட் மோட்டார் இல்லை ஹெவி மோட்டார் அந்த லைசன்ஸ் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் ஆட்டோமொபைல்ஸில் பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து யாருக்கு வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இது போல் +2 குரூப்புக்கான அந்த போஸ்ட் ஓகேங்களா, குவாலிஃபைடு போஸ்ட்டு. அப்புறம் ஃபாரஸ்ட் கார்ட்லேயே இந்த போஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து 12th படிச்சிருந்தா போதும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் தான் 10th வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து குரூப் 4 சர்வீசஸ்க்கான இந்த 25 கேட்டகரிக்கு இப்போதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 25 கேட்டகரிக்கு உண்டான இந்த எலிஜிபிலிட்டி கிரைடேரியா. நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த 2 டேபிள். ஃபஸ்ட்டு வேகன்சி டேபிள், அதுக்கப்புறம் இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க, அந்த போஸ்ட்டுக்கான போஸ்ட் கோடு என்ன, சர்வீஸ் என்ன, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் அதர்ஸ் கிரைடேரியா என்ன, அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் பற்றி சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துக்குங்க. பிறகு வந்து மெடிக்கல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை தவிர்த்து மற்ற போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஷுவல் ஆக்டிவிட்டி செக் பண்ணுவாங்களாம் ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஃபாரஸ்ட் வாட்சர் வித் அதாவது ட்ரைபல் யூத் இவங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் செக் பண்ணுற க்ரைட்டேரியா சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் செஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன, ஃபீமேல் தேர்ட் ஜெண்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் செஸ்ட் மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா. அதே போல் நீங்கள் ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்ட்ரிக்ட் நேம்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் நேமில் நீங்கள் வரீங்களான்னு பாருங்கள் சரிங்களா. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லது. அதாவது ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் அந்த போஸ்ட்டுக்கு சரிங்களா. ஸோ இங்கேருந்து அப்ளை பண்ணுறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்லி எலிஜிபிள் டு போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸாம் பிளான் பற்றி சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே போல் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கால் பண்ணுவாங்க. எப்படின்னா உங்கள் ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் சரிங்களா. ஒரு வேகன்சிக்கு 3 பேர் இல்லை ஒரு வேகன்சிக்கு 2 பேர் அப்படின்ற விதத்தில் நாங்கள் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ரிட்டன் எக்ஸாமோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி சரிங்களா. ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் போஸ்ட்டுக்கும் அதுக்குமா சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிக்கு 3 பேர் அப்படின்ற பட்சத்தில் தான் நாங்கள் வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. இந்த மாதிரி வாக்கிங் டெஸ்ட்டு, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே போல் விஷுவல் ஆக்டிவிட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அவங்களுக்கான விஷுவல் ஆக்டிவிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. சப்போஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான மார்க்லாம் எப்படி அவார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்கான டேபிள் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஈவெண்ட்டு, என்ன மாதிரி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, கோல்டா சில்வரா ப்ரோன்ஸா இந்த மாதிரி மெடல்லாம் வின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் எப்படி அவார்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. எக்ஸாம் பிளான் சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்குது சரிங்களா. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டியூட் மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து 200 கொஸ்டின் 300 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ட் ஏல வந்து
40% அதாவது 60 மார்க் வாங்கணும். 150க்கு 60 மார்க் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜ் உங்கள் பேப்பரை அடுத்த ஸ்டேஜ் பார்ட் பி, பார்ட் சி பேப்பர் வந்து எவலுவேட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் 150க்கு 60 மார்க் வாங்கலைன்னா உங்கள் பார்ட் பி, பார்ட் சி பேப்பர் வந்து எவலுவேட் பண்ண மாட்டாங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தவிர மற்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொஷின் செட் பண்ணுவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் தமிழில் தான் கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? அதே போல் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 19 சொல்லியிருக்காங்க. எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் OMR பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டட் கேண்டிடேட் மட்டும் சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்கன்னு பட்சத்தில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு பதிலாக சரிங்களா நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டருக்கு மட்டும்தான். சரிங்களா? அவங்களுக்கு மட்டும் அப்ளிகேபிள் ஆகும். அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் சிலபஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 3 இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அன்னெக்சர் 1ல் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஓகேங்களா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன லொக்கேஷன்ஸில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன லொக்கேஷன்ஸில் இங்கே கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிற லொக்கேஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரூ. 100 வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. அது டிஎன்பிசி இன்ஸ்ட்ரக்ஷன் படி வரும். நீங்கள் எத்தனை டைம் வந்து அட்டன் பண்ணுறீங்களோ அதன் படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக ரூ. 100 பே பண்ணணும். சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஆன்லைனில் தான் பே பண்ணணும். சரிங்களா? அதுக்கு பிறகு சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட் தேவைப்பட்டால் அதையும் வந்து இங்கே எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை வந்து இந்த அன்னெக்சஸ்லாம் வந்து எடுத்துக்கங்க. சரிங்களா? நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் அன்னெக்சர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் மால் ப்ராக்டிஸ் சர்க்குலர்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அறிவிச்சிருந்த குரூப் 4 சர்வீசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் இருக்குது, தமிழ் வெர்ஷன்ஸ்லேயும் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எந்த வெர்ஷன்ஸ் பெட்டராக இருக்கோ அதை வந்து கரெக்டாக ரீட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இந்த குரூப் 4 சர்வீசஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 24, 2025 தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? ஸோ கிளியராக பார்த்துட்டு பொறுமையாக ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்னும் டைம் இருக்குது. ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.